ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல கேரளா கிரைம் ஃபைல்ஸுங்கிற ஒரு மல்லு வெப் சீரிஸ் பத்தி தான் பார்க்க போறோம். மொத்தம் இதுல 6 எபிசோட்ஸ் வருது. ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே ஒரு நாயை அழகா மேக்கப்லாம் போட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. இது எந்த மாதிரி இடம்னு பாத்தீங்கன்னா, மோப்பம் பிடிக்கிற நாயெல்லாம் ஒரே இடத்துல வச்சிருக்கிற ஒரு இடம், ரிட்டையர் ஆன டாக்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கு. அந்த இடம் தான் இது. இந்த ஸ்குவாடோட பேரு K9 ஸ்குவாட்னு சொல்றாங்க. இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா எர்ணாகுளத்துல இருக்கு. இப்ப எர்ணாகுளத்துலேருந்து இந்த நாயை எந்த இடத்துக்கு கூட்டு போறாங்கன்னா திருப்பங்கூர் கூட்டிட்டு போறாங்க. இப்படி திருப்பங்கூர்ல என்னதான் ஆச்சுன்னு சொல்லி பார்த்தா, அங்க ஒரு மிகப்பெரிய மியூசியம், ஓல்டு திங்ஸ்லாம் வச்சிருக்கிற இடம். அதுவும் அது வந்து ஒரு குடும்பத்துக்கு ஒரு மகாராஜா குடும்பத்துக்கு சம்பந்தப்பட்ட ஒரு மியூசியம். இது அவங்களுடைய திங்ஸ் மட்டும் வச்சிருக்காங்க அந்த இடத்துல. அப்படிப்பட்ட இடத்துல இருந்து ரொம்பவே காஸ்ட்லியான ஐட்டம்ஸ் நிறைய இருக்கும் இல்லையா, அதுல ஒரு சிலதை காணோம். நைட்டு வந்து யாரோ கொள்ளடிச்சிட்டு போயிருக்காங்க. அது சம்பந்தமா தான் இந்த டாகியை அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. எல்லாரும் அந்த இடத்துல சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அதுலயும் முக்கியமா ஃபாரன்சிக் டீம் வந்து இன்னும் வரல. ஸோ அது வர வரைக்கும் டாகை அந்த இடத்துல விட வேணாம், மற்ற ஃப்ளோர்ல எல்லாம் தேட சொல்லுங்கன்னு சொல்லிட்டு டாகை கூப்பிடுறாங்க. கூப்பிடும் போதே இறங்கும் போதே அந்த டாக் வந்து ஒரு மாதிரி சிக்கா இருக்க மாதிரி தான் தெரியுது. இறங்கவே மாட்டேங்குது. பிஸ்கட் கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேங்குது. ஒரு வழியா அவங்களுடைய கேர்டேக்கர்ஸ் 2 பேர் இருப்பாங்க இல்லையா, அந்த 2 பேரும் எப்படியோ பேசி அந்த நாயை உள்ள கூப்பிட்டு போறாங்க. உள்ள போனதுக்கு அப்புறம் இதை விட பயங்கரமான சம்பவம்லாம் நடக்குது. அந்த நாய்க்கு என்னமோ பண்ணுது, நாக்குலேருந்து எச்சா ஊத்துது, நாக்கு தொங்குது, கடந்து அவங்களுடைய கேர்டேக்கர்ஸையே அது குலைக்குது, கத்துது. அவங்களாலேயே அதை கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு அங்கே ஒரு பெரிய சீன் நடக்குது. இந்த மாதிரி பண்ணதில் அது அடங்காம எல்லாரும் தள்ளி விட்டுட்டு அங்கே இருக்கிற சீனையே, கிரைம் சீனையே களைச்சி விடுற அளவுக்கு அது வெறி கொண்டு ஒரு மாதிரி என்னென்னமோ ரியாக்ட் பண்ணுது. கடைசியில் அங்கே தாவி இங்கே தாவி எங்கே போகுதுன்னா, ஒரு டேபிளில் இருக்கிற பின் ஹோல்டர் இருக்கும் இல்லையா, பேப்பர்லாம் குத்தி வைக்கிற மாதிரி, அதை எடுத்து முழுங்குதுன்னு சொல்ல முடியாது, அது கடிச்சு வயிற்றுக்குள்ளே தள்ளிடுது. என்னமாவோ எப்படி அது உள்ள தள்ளுச்சுன்னு தெரியல. அதோட இந்த சீன் முடிஞ்சிருது. ஒரு மாசத்துக்கு அப்புறம் திருவனந்தபுரத்தை காட்டுறாங்க. பார்த்தா ஒரு போலீஸ் கைதிய கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. போகும்போதே பார்த்தா அவர் என்ன பண்ணாரோ தெரியல, நைட்லாம் வந்து பயங்கரமா தூங்குறாரு பஸ்லயே. பஸ்ல இருக்கிற 2 பசங்க என்ன பண்றானுங்கன்னா, ஒரு போலீஸ் வந்து கைதியை கூட்டிட்டு போகும்போது இந்த மாதிரி தூங்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. போலீஸ்காரண்டா ஏதாவது பண்ணிட போறான்டான்னு கூட உள்ளவங்க கூட பயப்படுறான். இன்னொருத்தவன் பயப்படாம வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கான். அவர் மேல அந்த கைதி மேல சாஞ்சி தூங்கி விழுந்துகிட்டு இருக்காரு. அவன் கடுப்பாகி டென்ஷன் ஆகி தள்ளி விடுறான். சரி, பக்கத்துல ஒரு பெரியவர் நின்றுட்டு இருக்காரே, உட்கார வைக்கலாமேன்னு சொல்லிட்டு கைதியை நகர சொல்லிட்டு கைதியை கூட உட்கார வச்சுட்டு போலீஸ் நிக்கிறாரு. பக்கத்துல அந்த பெரியவரை கொண்டு போய் உட்கார வைக்கிறாரு. அப்பத்துல இருந்து பார்த்தா அந்த கைதி ரொம்பவே ஓவரா பேசிக்கிட்டு இருக்கான். என்ன நான் சொன்ன கேட்டியா, கையில விலங்கு போடாதுன்னு சொன்ன கேட்டியா, போட்டு கூட்டு வந்து என் முகத்தை ஸ்டிக்கர் ஒட்டி உனக்கு கூட்டு வரணும்ல, அப்படி வரணும்ல, உங்க அப்பா யாருன்னு பாக்குறேன்டா போறேன்டா வரேன்டான்னா பஸ்ல உள்ளவங்க எல்லாம் போலீஸுக்கு சப்போர்ட் பண்றாங்க. இருந்தாலும் அந்த ரவுடி ஸ்டாப் பண்ற மாதிரி தெரியல. ஒரு ஸ்டாப்புக்கு அப்புறம் பார்த்தோன்னா ஒரு 3 பேர் அந்த பஸ்ல ஏறுறாங்க. ஏறி வந்து இவனை போட்டு பயங்கரமா பொலன்னு பொழந்துடுறாங்க. அடிக்கிற வரைக்கும் கம்முன்னு இருந்த நம்ம போலீஸ் சரி பப்ளிக் கை வைக்க கூடாது விடுங்கன்னு சொல்லிட்டு அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் சொல்றாரு. அதுக்கப்புறம் அந்த கைதியை கூட்டிட்டு இறங்கி வந்து சாப்பிட போறாங்க. சாப்பிட்டு இருக்கும்போது ஐயப்பங்கிற ஒருத்தருக்கு கால் பண்றாரு போலீஸ். ஆனா அவருக்கு ரிங் போதே தவிர அவர் அட்டன் பண்ண மாட்டாரு. இந்த சாப்பாடு எனக்கு இறங்கவே மாட்டேங்குது, என்ன சோரியா வாங்கி கொடுத்துருக்குன்னு அப்பயே அந்த கைதி திட்டிக்கிட்டே இருக்காரு. அந்த கைதியை பாக்குறதுக்கு அவருடைய மச்சான், அவருடைய தங்கச்சியை தான் வந்து இவர் கல்யாணம் பண்ணியிருக்காரு. அவர் வந்து போலீஸ்லாம் ஒரு ஆளா நான் பாத்துக்கிறேன்டான்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா ஆப்போசிட்ல இவர் உட்காந்துருக்காரு போலீஸ். அவரை பார்த்தோன்னா யாரு, அம்புலி சாரா இது, சார் நான் கவனிக்கல சார், சாரி சார்னு சொல்லிட்டு ரொம்பவே ரெஸ்பெக்டா பேசுறான் அந்த ஆளு. அப்போதான் இவர் கேக்குறாரு, ஓ மச்சானா, இவன் பார்த்து இருந்துக்க சொல்லு, அவன் பண்ண வேலைக்குன்னு சொல்லிட்டு அவர் போன்ல இருக்கிற வீடியோ எடுத்து காட்டாரு. அந்த பசங்க எடுத்த வீடியோ இப்ப அவர் போன்ல இருக்கு போல. அதை எடுத்து காமிச்சு, இதை மட்டும் நான் காமிச்சேன்னா இவன் லைஃப்ல வெளியே வர முடியாது பாத்துக்கோன்னு சொல்லி மிரட்டுறாரு. சார் நம்ம பேசிக்கலாம் சார், எவ்வளவு வேணும்னு சொல்லுங்க சார், நான் கொடுத்துட்றேன்னொடனே நான் கொடுக்க வேண்டியதை பஸ்லயே கொடுத்துட்டேங்கிறாரு போலீஸ். அப்பதான் கைதிக்கு விஷயமே புரியுது. ஆல்ரெடி அவன் சொல்லுவான், இல்ல சார் எனக்கு புரியல, ஏன்னு தெரியல, சூப்பர் ஃபாஸ்ட் பஸ் வந்து எங்கேயுமே நிக்காது, ஆனா அந்த இடத்துல நின்னுது, அங்கேருந்து 3 பேர் ஏறினாங்க, அந்த 3 பேர் தான் என்ன அடிச்சாங்க, அடுத்த 5 நிமிஷத்துல இறங்கிட்டாங்க. இது வந்து யதார்த்தமா நடந்த மாதிரி தெரியல, இது பிளான் பண்ணி நடந்த மாதிரி இருக்குன்னு அந்த ரவுடி ஏற்கனவே சொல்லியிருப்பான் போலீஸ் கிட்ட. இப்பதான் விஷயமே புரியுது, நம்ம போலீஸ் தான் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணது.
தன்னுடைய வீட்டுக்கு ஃபோன் பண்றாரு. ஃபோன் பண்ணி ஒய்ஃப் கிட்ட சொல்லி பொண்ணு கிட்ட ஃபோனை கொடுக்க சொல்றாரு. நீ ஒரு ஃபோன் வாங்கணும்னு சொன்னல, அந்த ஃபோனோட பேர் என்னன்னு சொல்லி கேட்டு ஈவினிங் கிளம்பிடு, நானும் வரேன், எல்லாரும் சேர்ந்து போய் வாங்கிட்டு வந்துடலான்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காரு. சரின்னு சொல்லிட்டு பொண்ணுக்கு ரொம்பவே சந்தோஷம். ஆனா எனக்காக நீ ஒரு வேலை பண்ணணும்னு சொல்லிட்டு ஐயப்பனும் ஒருத்தவங்க இருப்பான்ல, அவங்ககிட்ட போய் அவன் வீட்டுல இருக்கானான்னு பாருன்னு சொல்லி பொண்ணையே அனுப்பி விடுறாரு. ரொம்பவே சலிச்சுக்கிட்டு பொண்ணும் சரி போய் தொலைகிறேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் சீன் பார்த்தா ஒரு போலீஸ் ஹாஸ்பிட்டல்ல லைன்ல நின்றுகிட்டு இருக்காரு. அப்போ ஒரு பிரேக்கிங் நியூஸ் ஓடுது. திருவனந்தபுரத்துல உள்ள போலீஸ்லாம் ரவுடிங்க கூட கனெக்ஷன்ல இருக்காங்க. ரவுடிசம் ரொம்ப அதிகமா இருக்கு. இருந்தாலும் அவங்க கிட்டலாம் பணம் வாங்கிக்கிட்டு அவங்க கூடயே ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பண்ண போலீஸ் எல்லாம் சஸ்பெண்ட் பண்ணணும்னு தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா டிரான்ஸ்ஃபர் பண்ணி போஸ்டிங்கே போடுறாங்களாம் அந்த போலீஸ் ஸ்டேஷன் உள்ள நிறைய போலீஸுக்கு. அந்த நியூஸை நம்ம ஹீரோ ரொம்பவே உன்னிப்பா கவனிச்சுக்கிட்டு இருக்காரு. சாரி, சொல்ல மறந்துட்டல, இவர் தான் நம்ம சீரீஸோட ஹீரோ. அப்போ அவருக்கு ஒரு ஃபோன் வருது. ஃபோன்ல ஒரு போலீஸ் பேசுறாரு. என்ன சொல்றாருன்னா, நீ கேட்ட மாதிரியே உனக்கு போஸ்டிங் போட்டாச்சு. இவர் போலீஸ்லயே நிறைய கேட்டகரி இருக்கும் இல்லையா, அதுல இவர் கேம் விளையாடுவாராமா. கேம் விளையாடுறது தான் இவருடைய கேட்டகரி போல. அதுல இருக்கிறதுனால இவங்க வீட்டுல உள்ளவங்க மற்றவங்க எல்லாம் மதிக்காம எப்ப பார்த்தாலும் சும்மா தானே உட்காந்துருக்குன்னு அண்டர்ஸ்டிமேட் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. ஸோ அதனால எனக்கு போலீஸ்லயே கிரைம் பிரான்ச்ல போஸ்டிங் வேணும்னு யார்ட்டையும் கேட்டிருப்பாரு போல. அவரு தான் ஃபோன் பண்ணி நீ கேட்ட மாதிரி கிரைம் பிரான்ச் போட்டாச்சு, எனக்கு தெரிஞ்சு திருவனந்தபுரத்துல தான் போடுவாங்கன்னு சொல்றாங்க. சரி ஓகே சார், தேங்க்யூன்னு சொல்லிட்டு போனை வச்சிடறாரு. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல உள்ள டாக்டர்கிட்ட போய் கேட்டா இவருக்கு ஏதோ அலர்ஜி மாதிரி இருக்கு போல, சும்மா தும்பல் வந்துகிட்டே இருக்கு. அது ஏன்னு சொல்லி கேட்கும்போது வீட்டுல பெட்டு வளர்க்குறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமான்னு சொன்னதும் அப்ப அதுதான் ரீசன், அதோட முடி எல்லாருக்கும் ஒத்துக்காது, உங்களுக்கு அது அலர்ஜியா இருக்கு, ஸோ இனிமே அதை கொஞ்சம் தூரமா வைங்கன்னு சொல்றாங்க. வீட்டுக்கு போனதும் அதை ஒய்ஃப் கிட்ட சொன்னா ஒய்ஃப் அதை ஒத்துக்கவே மாட்டேங்குது. ஏன்னா அந்த டாக்னா ஒய்ஃபுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதை டாக்னு கூட சொல்லக்கூடாது, அதோட பேர் சொல்லிதான் கூப்பிடணுங்கிற அளவுக்கு ரொம்பவே பாசமா இருக்கும். இப்போ ஹீரோ எங்கே கிளம்பிட்டு இருக்காருன்னா திருவனந்தபுரத்துக்கு தான் கிளம்பிட்டு இருக்காரு. போஸ்டிங் போட்டாச்சு, சரி போய் ஜாயின் பண்ணுமேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்காரு. நம்ம அம்பிலி சிபிஓ பார்த்தோம்னா அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருன்னா லாட்ரி வாங்கிட்டு இருக்காரு. அவர் செய்யற பல வேலைகள்ல இந்த லாட்ரி வாங்குறதும் ஒரு வேலை. அப்போ ஒரு சைபர் கிரைம் ஆளுக்கு ஃபோன் பண்ணி ஒரு நம்பரை ட்ராக் பண்ண சொல்லியிருப்பாரு போல. இப்ப எங்க இருக்கு, இதுக்கு முன்னாடி எங்க இருந்துன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. அதுல கடைசியா இப்ப எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி கேட்டா அவர் ஒரு ஏரியா நேம் சொல்றாரு. அதை சொன்னதும் இவருக்கும் பயமாயிடுது. ஏன்னா இப்ப அவர் நின்றுகிட்டு இருக்கிறதே அதே ஏரியால தான். அப்புறம் உடனே பொண்ணுக்கு ஃபோன் பண்றாரு. ஃபோன் பண்ணி ஈவினிங் நான் வரேன்னு சொன்னல, என்னால வர முடியாது, அம்மாவை கூப்பிட்டு போய் நீனே வாங்கிட்டு வந்துடுன்னு சொல்லி ஃபோன் வாங்க சொல்றாரு. அப்புறம் நம்ம ஹீரோவும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிளம்பி போயிட்டு இருக்கும் போது ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா ஹீரோவுக்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ், ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறாங்க. என்னன்னா, ஒரு ஆன்டி பேர் சொல்லி அவங்க உண்மையாவே போலீஸ் ஆயிட்டாரான்னு கேட்டாங்க. அதுக்கு அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே சொல்லு, இதுக்கு முன்னாடியே ஒரு போலீஸ் தான், பட் இப்பதானே அவர் கிரைம் பிரான்ச்ல இருக்காரு, அதனால உண்மையாவே போலீஸ் ஆயிட்டாருன்னு அந்த ஆன்டி கேட்டிருக்கு. 2 பேரும் சிரிச்சுட்டே வராங்க. அதுக்கப்புறம் டிஒய்எஸ்பி ஆஃபீஸ்க்கு வராரு ஹீரோ. இங்கே ஒரு பெரிய மீட்டிங்கே போகுது. எதுக்காகன்னா அதே திருவனந்தபுரத்துக்காக தான். அந்த இஷ்யூ ரொம்ப பெருசா இருக்கு. ஸோ அங்கே உள்ள போலீஸ் எல்லாம் தூக்கிட்டு புதுசாக நிறைய பேர் அப்பாயின்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுல 2 பேரை முக்கியமா சொல்றாங்க. ஒருத்தர் சீனியரு, இன்னொருத்தர் நம்ம ஹீரோ. நம்ம ஹீரோ கிட்ட இதுக்கு முன்னாடி எங்க போஸ்டிங்ல இருந்துன்னு சொல்லி கேட்டா, இல்ல இதான் ஃபர்ஸ்ட் டைம்னு சொன்னோடனே, கெடுத்துறாதீங்க பாவம் புது பையனா இருக்கான்னு சொல்லி அந்த சீனியர் ஆஃபீஸர் கிட்டையும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் ரொம்பவே கேஷுவலா பேசிக்கிட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனை தான் காட்டுறாங்க. இதுல நிறைய போலீஸுக்கு ஆல்ரெடி டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் கைக்கே போயிடுச்சான். இப்ப கடைசியா 2 பேருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் போட்டிருக்காங்க. அதுல ஒருத்தர் இப்ப டிரான்ஸ்ஃபர் ஆகி போறாரு, இன்னும் ஒருத்தர் இங்கேயே தான் இருக்காரு, ஆனா எங்க இருக்காருன்னு தெரியல, போன் எடுக்க மாட்டேங்கிறாரு, அப்ஸ்காண்ட் ஆயிட்டாரு, என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமா ஒரு பிசி சொல்றாரு. இங்கே பார்த்தா பொண்ணு ஃபோன் வாங்கிறதுக்காக போயிருக்கு. ஆனா அங்க உள்ளவங்களாம் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க கொடுக்கறத கொடுங்கன்னு சொல்றாங்க. அந்த அம்மா அப்பாவுக்கு ஃபோன் பண்றி, அவர்கிட்ட கேளு எவ்வளவு கொடுக்கணும் என்ன ஏதுன்னு சொல்லி கேக்குது. ஃபோன் பண்ணா அவருக்கு ஃபோன் போக மாட்டேங்குது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கும் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் பண்ணி உங்க அப்பா வீட்டுக்கு வந்தாரா, ஃபோன் எடுத்தாரான்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை என்னன்னே தெரியல, 2 நாளா வீட்டுக்கு வரவே இல்லைன்னு சொல்லி அவங்களும் சொல்றாங்க. நம்ம ஹீரோ சீனியர் ஆஃபீஸர் முன்னாடி உட்காந்துருக்காரு. எல்லாரும் அவரை பத்தி தான் இப்ப பேசிக்கிட்டு இருக்காங்க. அம்பிலியை காணோம், அவர் பேரு அம்பிலியை காணோம், எங்க போனாருன்னு தெரியல, அந்த மாதிரிலாம் அப்ஸ்காண்ட் ஆகிற ஆள் அவர் கிடையாதுன்னு பேசிட்டு இருக்கும்போது இன்னொருத்தர் டிரான்ஸ்ஃபர்ல போறாரு இல்லையா, அவரு வராரு. அவரும் கூட ஒர்க் பண்ணவர் தானே, ஸோ அவரை விசாரிக்கிறாங்க.
அவருக்கும் டென்ஷன் ஆயிடுது. ஸோ அவரும் கால் பண்ணி பார்க்குறாரு. ரிங் போகுது. ஃபோன் எங்கேயோ கீழே விழுந்து கிடக்கு ஒரு டிச்சில். அதை அப்படியே காட்டிக்கிட்டு அப்படியே இந்த எபிசோட் முடிஞ்சிருது. எபிசோட் 2. அந்த டாக் ரொம்பவே சிக்கா இருக்கு. அதனால வெட்டினரி டாக்டர்லாம் கூட்டு வந்து பாக்குறாங்க. ஆனாலும் அந்த டாக் வந்து எதுவும் சரியாகிற மாதிரி தெரியல. வயிற்றுல கை வச்சா வலிக்குதுன்னு சொல்லிட்டு உதைக்குது. ஸோ வயிற்றுலதான் ஏதோ ப்ராப்ளம்னு சொல்லிட்டு அதை ஸ்கேன் எடுக்கணும்னு சொல்றாங்க அந்த வெட்டினரி டாக்டர். அவங்களும் சீனியர் ஆஃபீஸ்ல போய் சொன்னோன்னே சரி எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது, சரி ஸ்கேன் எடுன்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அங்க ஒரு ஆளை பத்தி பேசுறாங்க. அவரு பேரு தான் ஐயப்பன். ஐயப்பன் எங்கன்னு சொல்லி கேட்டா அவருக்கு முன்னாடி இருந்து கஞ்சா அடிச்சுட்டே இருக்காரு 2 நாளா. என்னன்னே தெரியல, என்ன பிரச்சனைனே தெரியலன்னு. ஏன் தான் இந்த ஆளுக்கு இந்த பிரச்சனையோன்னு சொல்லிட்டு அந்த சீனியர் ஆபீசரும் சொல்றாரு. ரொம்ப நாளாவே இந்த டாக்ஸ் எல்லாம் ரிட்டையர்மெண்ட் ஆகி இருக்கிற இந்த இடத்துலதான் அந்த ஐயப்பங்கிறவரு வேலை பாக்குறாராம். அவங்களுக்கு எல்லாம் கூட மாட ஹெல்ப் பண்றது, டிரைவரா வர்றது, இந்த மாதிரியான சின்ன சின்ன ஒர்க் எல்லாம் பண்ணுவார் போல. அங்க உள்ள டாக்ஸ் கிட்டையும் ரொம்பவே பாசமா தடவி கொடுக்கறது அந்த மாதிரிலாம் இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம இன்ஸ்பெக்டர் அந்த ஸ்டேஷனுக்கு புதுசுங்கிறதுனால அங்க உள்ளவங்க நேம் போர்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவருடைய பேரை கொரியன்னு எழுதுறதுக்கு போட்டிருக்காங்க. போடுறதுக்கு பதிலா வந்த அன்னைக்கே என் பேரை கெடுக்காதரான்னு சொல்லிட்டு ஒழுங்கா போட சொல்றாரு. இப்பதான் அம்புலிய பத்தி பேசுறாங்க. அங்க ஏற்கனவே அவர் கூட ஒர்க் பண்ண ஒருத்தர் இருந்தாரு இல்லையா, அவரை கூப்பிட்டு டீட்டெயில்ஸ் கேக்குறாங்க. அவரை பத்தி பேசும்போது பார்த்தோம்னா அவர் ரொம்ப நல்லவரு. இங்க இருக்கிறவங்களே அவருதான் ரொம்ப ரொம்ப நல்லவரு. அவர் மேல ஒரு சின்ன பிளாக் மார்க் கூட கிடையாது. நிறைய ரவுடிங்க கூட, பொலிட்டீஷியன்ஸ் கூட, பெரிய பெரிய ஹையர் அபிஷியல்ஸ் கூட எல்லாம் அவருக்கு பழக்க வழக்கம் இருக்கு. நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்கு. ஏன் கட்ட பஞ்சாயத்து பேசுற அளவுக்கு அவர் பெரிய ஆளு. ஆனாலும் 1 ரூபா கூட லஞ்சம் வாங்க மாட்டாரு. யாருக்கு கட்ட பஞ்சாயத்து பேசினாலுமே லஞ்சம் வாங்க மாட்டாரு. இந்த மாதிரி நிறைய இல்லீகலான விஷயம் செஞ்சாலுமே அதுல வர காசு 1 ரூபா கூட அவர் தொட மாட்டாரு. அந்த அளவுக்கு ரொம்பவே நேர்மையான மனுஷங்கிறதுனால இங்க இருக்கிறவங்க நிறைய பேருக்கு அவர் மேல நல்ல மதிப்பு மரியாதையும் இருக்குன்னு சொல்லி அவர் சொல்றதை பார்த்தா அவர் மேல அப்ப எதுவும் பிரச்சனை இருக்க வாய்ப்பு இல்லையே. அவர் எதுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றாங்கன்னு கேட்டா, ஒரு ஸ்டேஷன்ல எல்லாருக்கும் கொடுத்தா அவருக்கும் கொடுத்துதானே ஆகணும், அதனால கொடுத்துட்டாங்க சார்னு சொல்லி அவரும் சொல்றாரு. இப்படியே அம்புலிய பத்தி அங்கேயும் இங்கேயும் ரிசர்ச் போயிட்டு இருக்கு. அதுலயும் முக்கியமா அவர் லாட்ரி நிறைய வாங்குவார்னு சொன்னானே, அந்த லாட்ரி கடைக்காரனை போய் கேக்குறாங்க. ஆமா நேத்தி கூட வந்து வாங்கினாரே, எனக்கு தெரியுமேன்னு சொல்லிட்டு அவரும் சொல்றாரு. அதே மாதிரி அதே இடத்துல இன்னொருத்தரும் 2 வீலர் வச்சிருக்க ஒரு தாத்தாவும் பார்த்திருப்பாரு போல. அவர்கிட்டயும் கேக்குறாங்க. அவர்கிட்ட கேட்கும் போது நான் பார்த்தேன், அவர் நின்னுகிட்டு இருந்தாரு, அப்போ ஒரு ஆட்டோக்காரன் வந்து அவரை ஏத்திட்டு போனாரு, நான் பார்த்தேன்னு சொல்லி அந்த தாத்தாவும் ரொம்பவே தெளிவா சொல்றாரு. அதுக்கப்புறம் ஆட்டோ ஸ்டாண்ட்லாம் போயிட்டு எந்த ஆட்டோவில் அம்புலி சார் ஏறினாருன்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் போது ஒரு ஆட்டோக்காரன் சொல்றான், நான் தான் ஏத்திட்டு போனேன், என் வண்டியில ஏறி வந்து ஒரு இடத்துல நின்று அடுத்தது இன்னொரு கார்ல, ப்ளூ கலர் கார்ல ஏறி போயிட்டாரு, அவ்வளவுதான் எனக்கு தெரியும்னு சொன்னா. வேற எந்த டீட்டெயிலும் நோட் பண்ணலையான்னு சொல்லி போலீஸ் கேக்குறாங்க. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, நான் நிக்கிற இடத்துல இருந்து ஒரு 10 மீட்டர் தூரத்துல, 10 மீட்டருக்கு மேலேயும் இருக்கும், ரொம்ப தூரத்துல நின்னதுனால அந்த வண்டியை பத்தின டீட்டெயில்ஸ் எதுவும் என்னால கவனிக்க முடியல. ஒரு 2 செகண்ட் தான் இருக்கும், அதுல நான் என்ன கவனிக்கிறது. வண்டிக்கு பின்னாடி வந்து ஒரு ஸ்டிக்கர், இந்த ரெண்டல் காருக்கு விடுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு ஸ்டிக்கரை மட்டும் நான் கவனிச்சேன்னு சொன்னதும் அந்த போலீஸ் திட்டிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாரு. இவங்க பேசிக்கிட்டு இருக்க இதே நேரத்துல அதே ப்ளூ கலர் காரை ஒருத்தவன் ஆத்தோரத்துல வச்சு கழுவிட்டு இருக்கா மாதிரி காட்டுறாங்க. அது மேல கீழே உள்ள விநாயகர் சிலையை எடுத்து தூக்கி போடுறான். இது எல்லாத்தையும் காட்டிக்கிட்டே இருக்கும் போது இங்க என்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா, ஒரு வழியா சாருடைய போனை கண்டுபிடிச்சாச்சுன்னு பேசி லொகேஷனுக்கு போறாங்க. போய் பார்த்தா அது ஒரு டிச்சுக்குள்ள கிடக்கு. அதை எடுத்து பார்த்ததும் இவங்களுக்குலாம் இன்னும் டவுட் அதிகமாயிடுது. அப்ப கண்டிப்பா யாராலேயோ கடத்தப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, அதுலயும் முக்கியமா நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, ரோட்ல இருந்து கொஞ்சம் தூரத்துல கிடக்கு, ரோட்டு ஓரத்துல போகும்போது விழுந்திருந்தா ரோட்டு ஓரத்துலதான் விழுந்திருக்கணும், இவ்வளவு தூரத்துல போய் விழுந்திருக்குன்னா கண்டிப்பா வந்து இது இங்க இருந்து தூக்கி போட்டதுதான், தூக்கி போட்டதுனாலதான் அதோட எட்ஜஸ் எல்லாம் உடஞ்சிருக்கு, கரெக்டா ஓடி போய் டிச்சில விழுந்திருக்குன்னு சொல்லிட்டு ஹையர் அபிஷியல் கிட்ட இன்ஃபார்ம் பண்றாரு. பண்ணிட்டு இவரு கூட ஒருத்தர் இருப்பாரு இல்லையா லோ கேட்டகரியில, அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி, நானும் நீங்க சொன்னதுதான் சார் நினைக்கிறேன், கொஞ்சம் தூரமா போய் கிடக்குறதுனால கண்டிப்பா இது யாரும் தூக்கி தான் போட்டிருக்காங்க, அம்புலி சாருக்கு ஏதோ ஆயிருக்கு, அது மட்டும் இல்லாம அந்த போனுடைய எட்ஜில் பிளட் இருக்கு அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோவுக்கு என்ன ஷாக் ஆகுது. என்னது பிளட் இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அதே ப்ளூ கலர் காரை கழுவிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த கார்ல இப்ப பிளட் இருக்கிறத காட்டுறாங்க. சீட்ல பிளட் இருக்கு, முன்னாடி பிளட் இருக்கு.
அதையெல்லாம் அவன் கழுவிட்டு இருக்கான். அந்த தண்ணியில அந்த பிளட் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு. அதை அப்படியே காட்டுறாங்க. அப்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு இவங்க எல்லாருக்கும் ஹையர் அபிஷியல் ஒருத்தர் இருப்பாரு இல்லையா, அவர் வராரு. ரொம்பவே டென்ஷனா வராரு. எங்க அவன் சொல்லிட்டு ஹீரோவை தான் தேடுறாரு. ஹீரோ வந்தோடனே உன் மண்டையில ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோவை பயங்கரமா திட்டுறாரு. இவருக்கு என்னடா பிரச்சனைன்னு சொல்லி பார்த்தா, போனை அங்கிருந்து எடுத்திருப்பாங்க இல்லையா, அதை இன்னொருத்தவங்கள்ட்ட கொடுத்து அனுப்ப சொல்லிடுவாரு ஹீரோ. நம்ம போயிட்டு இங்க ஏதாவது சிசிடிவி இருக்கான்னு பாப்போம் சார்னு அந்த சாரை கூப்பிட்டுக்கிட்டு இன்னொருத்தவங்கள்ட்ட கொடுத்து அனுப்பிடுவாரு. அதுல இப்ப இந்த ஹையர் அபிஷியல் டென்ஷனா இருக்காரு. ஏன்னா அந்த போன்ல பிளட் ஸ்டெயின்ஸ் இருக்கு, அது அம்புலி சாரோடதுன்னு மேட்ச் ஆயிடுச்சு. அப்போ அம்புலி சாரை ஏதோ பண்ணிருக்காங்க, இவன் இவ்வளவு கேஷுவலா இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கானேன்னு சொல்லி ஹையர் அபிஷியல் திட்டிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாரு. அதுக்கப்புறம் கார்ல வந்து நம்ம ஹீரோ அந்த லோ கேட்டகரியில உள்ளவர் கூட இருந்தாரு இல்லையா, அவர்கிட்ட என்ன சொல்லிட்டு வர்றாருன்னா, சார் எனக்கு இந்த மாதிரி விஷயம் எல்லாம் புதுசு, நான் இந்த ஃபீல்டுக்கே புதுசு, அதனால என்னென்ன ப்ரொசீஜர்னு என்கிட்ட சொல்லுங்க. ஈகோ பாக்குற ஆள் நான் கிடையாது, யாரு என்ன சொன்னாலும் நான் கேட்டுப்பேன், அதுலயும் வயசுல மூத்தவர், உங்களை நான் கண்டிப்பா மதிப்பேன் சார், அதனால எனக்கு என்னென்ன ப்ரொசீஜர்னு சொல்லுங்கன்னு சொல்லி ரொம்பவே கோபமா சொல்லிட்டு வராரு. இப்ப எங்க போறாங்கன்னா அம்புலி சாரோட வீட்டுக்கு தான் போறாங்க. அங்க போய் விசாரிச்சா அவர் கடைசியா எப்ப வந்தாரு போனாருன்னு இதே தான் சொல்றாங்க தவிர வேற எந்த டீட்டெயில்ஸும் கிடைக்கல. அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு ரவுடி கூட ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ரவுடியோட பேரை சொல்றாங்க. அந்த ரவுடியோட பேரு தான் ஐயப்பன். இப்ப அவங்க வீட்டுக்கும் போய் விசாரிக்கலான்னு போய் விசாரிச்சா அவங்க 2 பேரும் பேசியே ரொம்ப நாளாச்சு, இங்க வந்தே ரொம்ப நாளாச்சுன்னு அந்த அம்மா கதை மேல கதை விட்டுக்கிட்டு இருக்கு. அதையெல்லாம் கேட்டுட்டு அவங்களும் கிளம்பி வந்துடுறாங்க. இதை எல்லாத்தையும் வந்து ஹையர் அபிஷியல் கிட்ட ஹீரோ இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் அம்புலி சாரோட போனுக்கு வந்து மெசேஜை பத்தி சொல்றாங்க. ப்ளூ ரியான் காரு அதுல ஏறுங்கிற மாதிரி மெசேஜ் வந்திருக்கு. இப்ப எல்லாரும் ப்ளூ ரியான் காரை தான் தேடிக்கிட்டு இருக்காங்க. அந்த ப்ளூ ரியான் கார் கிடைச்சதுன்னா இதை பத்தி ஏதாவது லீடு கிடைக்குன்னு சொல்லி பேசிக்கிட்டு போறாங்க. இங்க பார்த்தோம்னா அந்த ரிட்டையர்மெண்ட் ஹோம் இருந்துச்சு இல்லையா, டாக்ஸ்னு ஒரு ரிட்டையர்மெண்ட் ஹோமு, அங்க ஒரு சீனியர் ஒருத்தர் இருக்காரு. அவரு ரொம்பவே சோகமா நின்றுகிட்டு இருக்காரு. அப்ப கூட உள்ளவர்கிட்ட இந்த ஐயப்பனை பத்தி யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லி ரொம்பவே சீரியஸா சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த ஐயப்பனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, கீழே பாத்தீங்கன்னா பள்ளம் தோண்டி, அதாவது ஒரு ஆளை புதைக்கிற அளவுக்கு பள்ளம் தோண்டி மூடி இருக்கிறது நல்லாவே தெரியுது. அதை பார்த்துக்கிட்டே ஏதோ ஒரு கொலவெறியோடயே சொல்றாரு. அதோட இந்த எபிசோடு முடிஞ்சிருது. எபிசோட் 3ல ஸ்டார்டிங்லயே ஒரு குட்டி பையன் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கிறதான் காட்டுறாங்க. அப்ப அவனுக்கு ஒரு டாக் ஃப்ரெண்டா இருக்கு, பிளாக் கலர் டாக். அந்த டாகுக்கு சாப்பாடு வச்சுட்டு தான் இவரே சாப்பிடுறாரு. அந்த அளவுக்கு 2 பேருக்கும் அப்படி ஒரு அந்யோன்யம். இதனாலயே சுத்தி இருக்கிற பசங்க எல்லாம் இவனை ரொம்பவே கிண்டல் பண்றாங்க. 2 நாயும் என்ன பண்ணுது, 2 நாயும் அது பண்ணுது இதை பண்ணுதுன்னு 2 பேருமே ஒரு நாய் மாதிரி அங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப பால் விளையாண்டு இருக்கும் போது ஒரு பால் வந்து அவன் கிட்ட விழுந்துருது. அந்த பாலை எடுறான்னு சொல்லி அவன் ரொம்பவே மிரட்டுறான். ஆனா நம்மால் அந்த பாலை எடுத்து தரல. அப்ப இவனை திட்டுறாங்கன்னு தெரிஞ்ச அந்த டாக் என்ன பண்ணுதுன்னா அந்த பாலை தூக்கிட்டு பயங்கரமா ஓடுது. அது பின்னாடியே இவனுங்க எல்லாரும் ஓடுறானுங்க. இவனுங்க நாயை அடிக்க, அதனால அந்த குட்டி பையன் அவனுங்களை அடிக்க பயங்கரமா அங்க பெரிய கலவரமே ஏற்பட்டுருது. இதனால அவங்க வீட்டுல எல்லாம் கூப்பிட்டு பேசுற அளவுக்கு பெரிய பிரச்சனை ஆயிடுது. அப்ப கூட அந்த நாய் வந்து அவன் காலில் இருக்கிற காயத்துக்கு போட்டு நக்கிக்கிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு 2 பேருக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். நெக்ஸ்ட் சீன் பார்த்தோம்னா ஒரு லேடி என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய திங்ஸ் எல்லாம் இறக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு இடத்துல அசம்பிள் பண்றதுக்காக. அப்போ போன் பண்ணி ஒரு ஆளை திட்டுறாங்க. அது வேற யாரும் கிடையாது, அந்த அம்புலி சார் கூட ஒர்க் பண்ண இன்னொருத்தருக்கு டிரான்ஸ்ஃபர் போட்டிருந்தாங்க இல்லையா, அவங்க டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் அந்த ஊர்ல அடுக்கவே ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க தான் போன் பண்ணி ஒரு வீடை டிரான்ஸ்ஃபர் பண்ணோம்னா அங்க எவ்வளவு வேலை இருக்குன்னு தெரியுமா, நீ என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்லி போன் பண்ணி திட்டுது. இருந்தாலும் என்னுடைய ஹையர் அபிஷியல் கேட்கும் போது என்னால நோன்னு சொல்ல முடியல, அதனாலதான் இங்க இருக்குன்னு சொல்லி இவனும் எப்படியே கன்வின்ஸ் பண்றான். அப்ப ஆட்டோவில் ஒரு ஆம்பளை பருதா போட்டு வந்து இறங்குறது தெரியுது. ஏன்டா பருதா போட்டு வந்தாருன்னு பார்த்தா, திருவனந்தபுரத்துல ஏற்கனவே ரவுடிங்களுக்கும் போலீஸுக்கும் ஒரு அந்யோன்யமான ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு சொல்லி அங்க பேசிக்கிட்டு இருக்காங்க இல்லையா. சோ ஒரு ரவுடி வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர்றது தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி போட்டு வந்திருப்பான். இவனை விசாரிக்கும் போது ஏன்டா அப்படி வந்தேன்னு சொல்லி கேட்டா அந்த ரீசனை தான் சொல்றான். சரி அதுவும் சரிதான், நீ சொல்லுன்னு சொல்லிட்டு அம்புலி சாரை பத்தி கேக்குறாங்க. இப்ப அவர் ரொம்ப நல்லவர் சார், அப்படி சார் இப்படி சார்னு இவனுமே அப்படிதான் புகழ்ந்து சொல்றான். சரி உனக்காக ஒரு இடத்துல வந்து பஞ்சாயத்து பேசினாருன்னு சொன்னி அதுக்கு எவ்வளவு பணம் கொடுத்தாருன்னு கேட்டா, அவர் பணம் எல்லாம் வாங்கல சார், ₹1 கூட தரல. நான் மட்டும் இல்ல, இங்க உள்ள யாருமே தந்ததும் கிடையாது, எல்லாருமே அவங்களுக்கு கடமைப்பட்டிருக்கோமே தவிர யாரும் அவர் வந்து யாருக்கிட்டையும் கடன் பட்டது கிடையாதுன்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கப்புறம் இந்த ரவுடியை அனுப்பி வச்சிடுறாங்க. இப்ப ஒரு இடத்துல
கர்நாடகா போலீஸ்காரங்களை பிடிச்சி வச்சிருக்கிறதாவும் அதுக்கு திருவனந்தபுரம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஒரு ஆள் இன்சார்ஜா வரணும்னு சொல்றாங்க. ஏன் வரணும்னு பார்த்தா திருவனந்தபுரத்துக்கு வந்துட்டு தான் அந்த கர்நாடக போலீஸ்காரங்க வந்திருக்காங்க. ஸோ அங்கேருந்து ஒரு ஆள் இன்சார்ஜா வரணும்னு சொன்னதும் நம்ம ஹீரோவை தான் அனுப்பி வைக்கிறாங்க. நம்ம ஹீரோவுக்கு அங்க இருக்கிற ஹையர் அபிஷியல ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. வாடா போடான்னு பேசிக்கிற அளவுக்கு ரெண்டு பேரும் அவ்வளவு க்ளோஸா இருக்காங்க. எங்க போஸ்டிங் போட்டிருக்காங்க, இப்ப எங்க இருக்க எல்லா டீட்டெயிலும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. இப்பதாங்க நடந்ததை சொல்றாரு. இவங்க செக்கிங்ல ஈடுபட்டு இருக்கும்போது ஒரு கர்நாடகா ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி அந்த இடத்துக்கு வந்திருக்கு. வந்தவங்க நாங்க போலீஸ்ன்னு சொல்லிட்டு ஐடி கார்டை காமிச்சிருக்காங்க. ஓ போலீஸா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது அவங்க உள்ளார ஏதோ மறைக்கிற மாதிரி கார்ல மறைக்கிற மாதிரி இவருக்கு தெரியுது. சரின்னு சந்தேகப்பட்டு சர்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு கிட்ட போனா இவரு விட மாட்டேன்னு சொல்றானுங்க. அப்படி கேட்கும் போதுதான் நாங்க எந்த வாரண்ட்டும் இல்லாம தான் கேரளாவுக்கு வந்திருக்கோம்னு சொன்னதும் இவருக்கு இன்னுமே வசதியா போயிடுது. அப்ப நான் செக் பண்ணி தான் அனுப்புவோம்னு சொல்லிட்டு செக் பண்ணும் போது பார்த்தா ஒரு பேக் நிறைய 20 லட்ச ரூபாய் பணம் இருக்கு. அப்படியே கபார்னு பிடிச்சி இங்க கொண்டு வந்து வச்சுட்டாங்க. வச்சதுல அவங்க 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. ஒண்ணு என்னன்னா ஒரு 10 லட்சம் ரூபாய மேத்யூங்கிற ஒருத்தவங்க கிட்ட இருந்து வாங்கினதாகவும் இன்னொரு 10 லட்சம் ரூபாய் அம்புலிங்கிற ஒருத்தர் கொடுத்ததாவும் அவங்க சொல்றானுங்க. இதுலதான் ஹீரோவுக்கு பயங்கர ஷாக். என்னது அம்புலியான்னு சொல்லிட்டு இப்போ அந்த டாக் ரிட்டையர்மெண்ட் இடத்த காட்டுறாங்க. அங்க யாருக்கோ போன் பண்ணி இங்க டாகுக்கு உடம்பு சரியில்லைங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இடையில அந்த டாக் ரிட்டையர்மெண்ட் ஹோமையும் எல்ல காமிச்சுக்கிட்டே இருக்காங்க. இங்க நம்ம ஹையர் அபிஷியல் என்ன பண்றாருன்னா அந்த இன்னொரு 10 லட்சம் கொடுத்தான் இல்லையா அவனை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. இன்னொரு இடத்துல போலீஸுக்கும் விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. அந்த கர்நாடகா போலீஸுக்கும் கர்நாடகாவில எதையோ திருடிட்டு ஏதோ பிசினஸ் விஷயமா திருடிட்டு இங்க வந்துட்டானுங்க போல, இங்க கொண்டு வந்து வித்துட்டானுங்க போல. அது சம்பந்தமா அங்க போன கம்ப்ளைண்ட் மூலியமா அங்க இருந்து இங்கே விசாரிக்கிறதுக்காக வந்திருந்திருக்காங்க. அப்படி வரும்போதுதான் அதுக்கு ஒரு சமரசம் பேசுறதுக்காக தானே அடிக்கடி இந்த அம்புலி சார் போவாரு. அப்படி போனதுனால அம்புலி சாரோட பேர் அந்த லிஸ்ட்ல வந்து ஜாயின் ஆயிடுது. சோ ஒரு போலீஸ் ஆபீசரே இதுல ஈடுபட்டிருக்காங்கன்னதும் அந்த கர்நாடகா போலீஸ்காரங்க என்ன பண்றாங்கன்னா சரி ஆளுக்கு ஒரு 10 லட்சம் கொடுத்துருங்க. 10 லட்சம் கொடுத்தா உனக்கு வேலையும் கிடைக்கும், ரிட்டைர்மெண்ட் பணமும் கிடைக்கும், பிஎஃப்பும் கிடைக்கும். கொடுக்கலன்னா இது எதுவுமே கிடைக்காம எப்படி பரவாயில்லையான்னு சொல்லி மிரட்டினதும் அம்புலி சாரும் ஒத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு 10 நாள் டைம் கேட்டு 10 நாளுக்கு அப்புறம் அந்த 10 லட்சம் பணத்தையும் கொண்டு வந்து பெட்ரோல் பங்க் கிட்ட கொடுத்துருக்காங்க. கரெக்டா அந்த பெட்ரோல் பங்க் எதுன்னு கேட்டதும் அவங்க வந்து ப்ளூ ரியான் கார்ல ஏறி போனதா அந்த போலீஸ்ன்னு சொல்றாரு. சரி அந்த பெட்ரோல் பங்க் எதுன்னு கரெக்டா கேட்டு அந்த இடத்துல இருந்து சிசிடிவில பார்த்தா காரு லெஃப்ட் சைடு போதா ரைட் சைடு போதான்னு பாருங்க, அதை வச்சு அவர் எந்த பக்கம் போனாருன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க டாக் ரிட்டையர்மெண்ட் ஹோம்ல பாத்தீங்கன்னா போலீஸ் விசாரிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அந்த டாக பத்தி விசாரிக்கிறதுக்கு வந்திருக்காங்க. கூடவே ஐயப்பனை பத்தியும் விசாரிக்கிறதுக்கு வந்திருக்காங்க. ஐயப்பனை பத்தி கேட்டா அவன் பரவாயில்ல சார், இங்க வந்து ஒழுங்காதான் இருந்தான், நல்லவனாதான் இருந்தான், அவன் கெட்டவன் தான், ரொம்ப மோசமானவன் தான், பட் வந்து கோர்ட் ஆர்டர் ஆச்சு இங்க வந்து ஒர்க் பண்ணணும்னு, அதனால இங்க வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தான். அப்பப்ப கஞ்சாவும் பிடிப்பான், ஒரு 2 நாள் பார்த்தா பயங்கரமா கஞ்சா பிடிப்பான். அப்புறம் நான் திட்டினேன்னா அதுக்கப்புறம் ஒரு வாரம் ஒழுங்கா இருப்பான், என்னை பார்த்தாலே அவனுக்கு கொஞ்சம் பயம்னு சொல்லிட்டு அந்த டாக் ரிட்டைர்மெண்ட் ஹோம்ல உள்ளவரும் சொல்றாரு. இங்க பார்த்தா நம்ம ஹீரோவும் அந்த ஹையர் அபிஷியலும் இந்த கர்நாடகா போலீஸை பிடிச்சவங்களும் இந்த கேஸ பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணா கொச்சிய காட்டுறாங்க. கொச்சியில ஒரு அம்மா கூட்டிக்கிட்டு இருக்கு, தெரு பெருக்கிட்டு இருக்கு. பெருக்கும் போது பார்த்தா ஒரு விரல் மட்டும் ஒரு இடத்துல அப்படியே கிடக்கு. அந்த அம்மா போட்டுட்டு அப்படியே ஓடிடுது. இதோட இந்த எபிசோடு முடிஞ்சிருச்சு.